Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது rectangular to polar conversion and polar to rectangular conversion. அது மட்டும் இல்லாமல் rectangular formatல addition, subtraction, multiplication, division வந்தால் எப்படி போடுறது, அதே போல் polar formatல multiplication, division வந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். If you are going for any competitive exams, கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா கேட்டில் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் கால்குலேட்டர்னு ஒன்று அவைலபிள் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் அதர் தென் கேட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கால்குலேட்டர் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த தேவையான இந்த விஷயங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஆஸ் எ என்ஜினியர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கால்குலேட்டர் how to convert rectangular to polar conversion and polar to rectangular conversion, and also rectangularல addition, subtraction, multiplication, division வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் அடிஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் எனி வேல்யூஸ் z1 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறேன். 2 + j3 இல்லைன்னா 3i ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இமேஜினேட்டர் எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். z2 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 + j7 அப்படின்னு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? z is equal to z1 plus z2ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதுங்க. z is equal to z1ஓட வேல்யூ என்னது 2 + j3 ப்ளஸ் z2ஓட வேல்யூ 5 + j7. இப்போ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா எப்படி ஆட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பென் எத்தனை ஒரு 5 பென் இருக்குது, 10 பென்சில்ஸ் இருக்குன்னா பென்னையும் பென்சிலையும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். 5 பென்னோட தான், பென்சிலோட தான் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரியல் டேர்மோட ஆட் பண்ணணும், இமேஜினரி டேர்மோட தான் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்குது, எல்லாமே அடிஷனில் இருக்குது. 2 + j3 ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இங்கே எதுவுமே மைனஸ் இல்லைன்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரியல் டேர்மோட தான் ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? 7 + j. இமேஜினரி டேர்ம் ஆட் பண்ணோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன வரும்? 10ன்னு வரும். ஸோ அப்போ 7 + j 10 தான் இதோட வேல்யூ. இப்போ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள். z1 வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேர்ம் நெகட்டிவ் இருக்குது, இங்கே இமேஜினரி டேர்ம் நெகட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ z is equal to -2 + j3 ப்ளஸ் 5 - j7 இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த மைனஸ் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். j3 -2 + j3 அப்படியே போட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து +5 தான். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? -j7 வரும். சேம் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5 - 2 என்ன வரும்? 3 ப்ளஸ், ஸோ இங்கே j வந்து +3 இருக்குது, இங்கே -j7 இருக்குது. அப்போ நமக்கு என்ன சைன் வரும்னா -4jன்னு வரும். எது பிக்கஸ்ட் நம்பரோ அதோட சைன் தான் நமக்கு வரும். ஸோ 3 - 4j தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ வந்தாலும் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ அதே எக்ஸாம்பிளில் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ஷனில் பாருங்கள் z1 z2. ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to z1 - z2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை என்ன பண்ணுவோம்? z-ஓட வேல்யூ அப்படி எடுத்து எழுதலாம். 2 + j3 மைனஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ 5 + j7. இப்போ சேம் நம்ம அடிஷனில் பார்த்தா அதே மெத்தட் தான். 2 + j3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -j7 வரும். அகைன் என்ன பண்ண போகிறோம்? ரியல் டேர்ம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 - 5 என்ன வரும்? -3ன்னு வரும். அதே போல் இமேஜினரியோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ், இமேஜினரியோட கோஎஃபிஷியன்ட் 3 - 7. அப்போ என்ன வரும்? மைனஸ் வரும். பிகாஸ் மைனஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ j4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்ராக்ஷன் எந்த மைனஸாக இருந்தாலும் சரி, இங்கே மைனஸாக இருந்தாலையும் ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேம் ப்ரொசீஜரில் தான் போடுவோம். ஸோ சப்ராக்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைச்சாலையும் உங்களால் போட்டுற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். 2 + j3
5 + J7 இந்த மாதிரி எந்த வேல்யூ வந்தாலும் சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ Z is equal to Z1 into Z2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 + J3 into 5 + J7. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்த்துங்க. இதே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 into 5 10 ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது இங்கே இருக்கிற சைனை பொறுத்து இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 2 into J7 எவ்வளோ வரும் 14J. அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 15J. அதுக்கு அடுத்து இதை பாருங்கள். ப்ளஸ் J² into J square into 3 into 7 21. நமக்கு தெரியும் J ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1. ஸோ அக்கார்டிங் டு தட் இது எப்படி எழுதலாம் 10. இந்த ஜேவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். J into 29 மைனஸ் பிகாஸ் J ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ 21. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் டேர்ம் 10 minus 21 என்ன வரும் -11 + J29. இதுதான் இதோட ஆன்சர். இன்கேஸ் ரெண்டுமே மைனஸாக இருக்குது, அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே மைனஸாக இருக்குது. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 into 5, அதாவது -2 into -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 2 into 5 10. அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணலாமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 7 14J. அதே போல் இது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் J. 3 into 5 15. அதே போல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் J into J ஸ்கொயர், கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள் 21. ஸோ இங்கே பாருங்கள் J ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், -1ன்னு தெரியும். ஸோ அக்கார்டிங் டு தட் இப்போ 10 இதோட கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ J into 29 மைனஸ் இந்த J ஸ்கொயரோட வேல்யூ -1 into 21. அப்போ இதை எப்படி எழுதலாம், 10 + J29 minus 21. that is nothing but real term ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா -21 + 10 -11 + J29 வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவிஷனில் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Z1 Z2 2 + J3 5 + J7. இதை வந்து Z1 divided by Z2 அப்படின்னா that means Z is equal to 2 + J3 divided by 5 + J7. இங்கே சைன் என்ன வேணாலும் இருக்கலாம், மைனஸ், இது ரெண்டுமே மைனஸாக இருக்கலாம், இல்லை 2 - J3 இருக்கலாம், இல்லை இங்கே -5 - J7 இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க 5 + J7. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, நமக்கு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இதோட ஆப்போசிட் சைன் 5 - அதாவது இந்த இமேஜினரி டேர்மோட கான்ஜுகேட் வேல்யூ. ஸோ 5 - J7 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். டிவைட் த வேல்யூ and multiply with 5 - J7 as well as divide with 5 - J7. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 + J3 into 5 - J7 divided by 5 + J7 into 5 - J7 வரும். இப்போ இது பாருங்கள், இது எந்த டேர்மில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து A + Bயில் இருக்குது, இது A - B இருக்குது. இப்போ A + B into A - B என்ன எப்படி எழுதலாம், ஃபார்முலா A² - B² ஆகும். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ J7. அப்போ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம இதை எப்படி ரீரைட் எழுதலான்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் நியூமரேட்டரில். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 into 5 10. அதே போல் 2 into J7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் J 14. அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணலாமா, ப்ளஸ் J 3 into 5 15. இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் J into J ஸ்கொயர் into 3 into 7 21 divided by A plus B into A minus B, A² minus B² ஃபார்மேட்டில் ஏவோட வேல்யூ 5² மைனஸ் பியோட வேல்யூ J7 the whole square. ஓகேங்களா. அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ 10 இங்கே வந்து
ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் J15 இங்கே மைனஸ் J14 இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் இது பண்ணோம்னா இது கிரேட்டர் வேல்யூ, அப்போ ப்ளஸ் ஜேன்னு வரும். 15 மைனஸ் 14 வந்து 1. ஸோ 1 எழுதலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ ஜே இங்கே வந்து ஜே ஸ்கொயரோட வேல்யூ -1, ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, இதோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் 21 டிவைடட் பை 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 மைனஸ் ஜே ஸ்கொயரோட வேல்யூ -1, 7 ஸ்கொயர் வந்து 49, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 49. இல்லை ரியல் டேர்மோடையும் இமேஜினரி டேர்மோடையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 10 + 21 31 + ஜே டிவைடட் பை, இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், 74ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலான்னா 31 டிவைடட் பை 74 அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஜே இன்ட்டு 1/74. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 0.419 + ஜே 0.03ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போலார் ஃபார்ம். போலார் ஃபார்மில் நமக்கு அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலார் வந்து இன் ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இல்லைனா டிவிஷனில் வரும். ஸோ அதுதான் நமக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஒரு போலார் ஃபார்மேட், இது ஒரு போலார் ஃபார்மேட், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த ரியல் டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 100 × 10 ரியல் டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனில் எப்போவுமே ஆட் பண்ணணும். தட் இஸ் -120யும் இங்கே இருக்கிற ப்ளஸ் 53.13யும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர், 1000 ஆங்கிள் -120 + 53 வந்து பார்த்திங்கன்னா -66.87 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ என்ன வரும், 173.13 வரும். ஸோ இந்த மாதிரி எந்த கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள் மட்டும் ஆட் பண்ணுவோம், இருக்கிற அந்த ரியல் டேர்மை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். இதே டிவிஷனுக்கு பார்க்கலாம், சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். டிவிஷனில் அதே மாதிரி தான், இந்த ரியல் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே டிவைட் பண்ணணும். 100 டிவைடட் பை 10 ஆங்கிள் வந்து என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணும், அங்கே மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணால் ஆட் பண்ணும், டிவிஷன் வரும்போது சப்ராக்ட் பண்ணும். -120லிருந்து இந்த -53.13 மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 100 டிவைடட் பை 10 10ன்னு வரும். ஆங்கிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மைனஸ், ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 173.13 வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்மேட் டிவிஷன் கொடுத்தாலும் ரியல் டேர்ம் டிவைட் பண்ணிவிட்டு ஆங்கிளை வந்து அப்படியே டைரெக்டாகவே சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெக்டாங்குலர் டு போலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து 10√3 + J10 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஈக்குவலண்ட் போலார் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா A + IBன்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான நம்ம மேக்னிடியூட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். மேக்னிடியூட் வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா √A² + B² எழுதுவோம். இதே ஆங்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா A + IB ஆங்கிள் எழுதணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் B/Aன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேக்னிடியூட் வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். மேக்னிடியூட் வேல்யூ என்னது, 10 √, that is √10 × √3 the whole square plus B² வேல்யூ 10². இப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100 × √3 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 3ன்னு வரும், ப்ளஸ் 10² வந்து 100. அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், √300 + 100 that is nothing but 400. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 20ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன மேக்னிடியூட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் B/A. Bயோட வேல்யூ 10 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 10 × √3. அப்போ என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம ஸ்கூல் லெவல்லே நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் ஒரு ரீகால்க்காக நம்ம பார்க்கலாம்.
சைன் காஸ் tan எழுதிக்கிட்டு 0 30 45 60 90 டிகிரி. இந்த ஃபஸ்ட்டு சைனுக்கு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்றது எல்லாமே அப்படி எழுதலாம். சைன் 0 0, சைன் 30 1/2 1/√2 √3/2 1. இது அப்படியே எழுதிக்கோங்க. 0 1/2 1/√2 √3/2 1. இப்போ காஸ்க்கு என்ன பண்ணால் இப்படி ரிவர்ஸில் எழுதணும். 90 டிகிரிலேருந்து 0வை அப்படியே எழுதணும். இங்கே என்ன இருக்குது 90 டிகிரி, அது வந்து இங்கே 0ல் வரணும். 60 டிகிரியில் இருக்கிறது இந்த இடத்த எழுதணும். √3/2 1/√2 1/2 0. நமக்கு ஏற்கனவே தெரியும் tan θ is equal to sin θ divided by cos θ. sin by cos வந்து tan எழுதுவோம். அப்போ 0/1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 தான் வரும். 1/2 divided by √3 divided by 2, 1/2 1/2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3ன்னு வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் 1. √3 divided by 2 divided by 1/2 2 கேன்சல் ஆகிட்டு √3ன்னு வரும். 1 divided by 0 இட்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும், அதை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்தது, tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ன்னு வந்தது. இந்த 1/√3 tan இன்வர்ஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 30 டிகிரியில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அப்போ இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், இந்த ரெக்டாங்குலரை. ஸோ இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்தது, மேக்னிடியூட் வேல்யூ என்ன வந்தது 20, ஆங்கிள் எவ்வளோ வந்தது 30. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலார் டு ரெக்டாங்குலர். சேம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 20 ஆங்கிள் 30 நமக்கு இது வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் இப்போ எடுத்திருக்கேன், நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா 20 இந்த வேல்யூ ரியல் டேர்ம், அதாவது மேக்னிடியூட் வேல்யூ அப்படியே எழுதிட்டு இந்த டீட்டாக்கு இருக்கிற வேல்யூ மட்டும் எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டா காஸ் 30 ப்ளஸ் ஜே சைன் டீட்டா சைன் 30ன்னு எழுதுவோம். காஸ் 30 ப்ளஸ் ஜே சைன் 30. ஸோ அப்போ 20 இன்ட்டு காஸ் 30யோட வேல்யூ √3 டிவைடட் பை 2 √3 divided by 2 plus j sin 30யோட வேல்யூ sin 30 1/2 1/2. இப்போ இதில் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 20 into √3 divided by 2 plus j 20 into 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 10 into √3 plus j 10ன்னு வரும். ஸோ ஏற்கனவே நம்ம இதை சால்வ் பண்ணியிருந்தோம், சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 20 ஆங்கிள் 30 இது போலார் ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ரெக்டாங்குலர் ஃபார்மேட் என்னது 10 into √3 plus j 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து போலார் டு ரெக்டாங்குலர்.